இப்ப திமுகவோ சரி, அதிமுகவோ சரி 25% 30% ஓட் ஷேர்ங்கிறது வெறுமனையா ஸ்டாலினுக்கோ, ஜெயலலிதாவுக்கோ, எம்ஜிஆருக்காக மட்டும் கிடையாது. கட்சி கட்டமைப்பு அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப திமுகவுக்கு விழக்கூடிய ஓட்டு உதயசூரியனுக்காகவோ, ஸ்டாலினுக்காகவோ இருந்தாலும், செந்தில் பாலாஜியோ, கே.என். நேருவோ, திண்டுக்கல் ஐ. பெரியசாமியோ பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் அந்த மாவட்டங்கள்ல ஓட்டுகள அப்படி சிதறாம கொண்டு வந்து சேர்க்கறாங்க. தேவைக்கால அப்படி யார் இருக்கா? மாவட்டங்கள்ல என்ன வலிமையா தேவைக்க இருக்குது? அதாவது 92ல எங்க தலைவர் வந்து சினிமாவுக்கு நடிக்க வரும்போதே, அவருக்கு ரசிகர் மன்றம் முதல் படத்துல நடிக்கும்போதே தொடங்கிருச்சு. அந்த வரலாறு உண்டு. ம். அதையே அவர் மேடையில பதிவு பண்ணியிருக்காரு. அது ஈரோட்ல தான். கட்சி படம் நடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே ரசிகர் மன்றம் தொடங்கப்பட்ட ஒரு பெருமைக்குரியவர். அந்த ரசிகர் மன்றத்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாவே நற்பணி மன்றமா மாத்துறாரு. இந்த நற்பணி மன்றத்தையும் தொடர்ந்து அதே பேர்ல வைக்காம, விஜய் மக்கள் இயக்கமாக மாத்துறாரு. ம். ம். இந்த மக்கள் இயக்கம் என்பது ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே வந்து தொடர்ச்சியாக ம். ம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட தலைவர், அங்க வந்து நகர பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், இளைஞரணி பொறுப்பாளர்கள், மகளிர் அணி பொறுப்பாளர் என்பதை நியமித்து பல ஆண்டு காலமாக நாங்கள் ஏற்கனவே இந்த மண்ணுல ஒரு அமைப்பை நிறுவி நாங்கள் வந்து செயல்பட்டு வரக்கூடிய ஒன்று. ம். ம். அதே மாரி இந்த அமைப்பு என்பது வெறும் பெயரளவில் மட்டும் இந்த அமைப்பு இல்லாம 2011லயே நாகப்பட்டினத்தில விஜய் மக்கள் இயக்கம் மீனவர்கள் பிரச்சனைக்காக களத்தில் இறங்கி போராடிய வரலாறு உண்டு. ம். அதே ம். மாரி எங்க தலைவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிக்கும் முன்னாவே, ஒவ்வொரு முறையும் மக்கள் பிரச்சனைகள்ல காவிரி நீர் பிரச்சனையாக இருக்கட்டும், ஜிஎஸ்டி பிரச்சனையாக இருக்கட்டும், டிமானிட்டைசேஷன் பணமதிப்பீட்டு அந்த இழப்பு பிரச்சனையாக இருக்கட்டும், அனிதா நீட் பிரச்சனையாக அனிதா மரணம் அல்லது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு எல்லா இடங்கள்லயும் அவர் அளவுல என்ன செய்ய முடியுமோ தனி மனிதனாக அந்த மக்கள் இயக்கத்திலிருந்து செஞ்சார். ம். ம். இப்போ கட்சி ஆரம்பித்த பிறகு, விஜய் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் தான் இன்னைக்கு வந்து மாவட்ட செயலராக மாறியிருக்கிறார்கள். ம். ம். அதேபோல 38 வருவாய் மாவட்டங்களை நாங்கள் இன்றைக்கு 120க்கும் மேற்பட்ட கழக மாவட்டங்களாக பிரிச்சுக்கிறோம். ம். மு ஒ ஒரு தொகுதியில ஆரம்பிச்சு 2 தொகுதி, அதிகபட்சம் 3 தொகுதி வரைக்கும் ஒரு கழக மாவட்டமாக பிரிச்சு, நாங்க மாவட்ட செயலாளர் போட்டுருக்கோம். எல்லாம் அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளேயும் 15 உறுப்பினர்கள். அந்த மாவட்ட மாவட்ட அமைப்புல வந்து 15 பேரு. ம். ம். ஒன்றியம், இல்ல இப்போ நகரம், நீங்க கிளை நிர்வாகிகள் வந்து இப்படின்னு நெறைய நியமிச்சிருக்கீங்க. அவங்கலாம் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்களா? அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கா? இப்போ பூத் லெவல்ல போய் ஆர்கனைஸ் பண்ணி ஓட்டுக்கள கொண்டு வரதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா? அதுதான் இங்க கேள்வியா இருக்கு. அதாவது பிரபலமானவர்கள் தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு கிடையாது. எனக்கு தெரிந்து 1996 நினைக்கிறேன். ஜெயலலிதா அம்மா தோத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பர்கூர் தொகுதியில. ஆமா. சுகவனம்னு சொல்லி ஒருத்தர் தான் சரி, சரி. அவங்கள வந்து சார் அது வந்து ஜெயிச்சாங்க. டிஎம்கே வந்து இல்ல ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அது அதுதான் என்ன நடந்தது. சொல்றேன்னா, அதுதான் அந்த இடத்துல இங்க நாங்களும் சொல்றோம். ம். இங்க ம். தமிழக வெற்றி கழகத்திற்காக, தலைவருக்காக நாங்கள் முன்வைக்கிற கொள்கைகளுக்காக, நாங்கள் முன்வைக்கிற செயல் திட்டங்களுக்காக வாக்கு வரும் பொழுது, இந்த தொகுதியில இவர் தான் நிக்கணும், பிரபலம் தான் நிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. ம். பிரபலமானவர்கள் மட்டும் தான் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற வரலாறு கிடையாது. இன்றைக்கு பிரபலமாக இருப்பவர்கள் எல்லாருமே இல்ல நான் அதை நான் அதே ஒரே அதே நிமிஷம். இல்ல அதே நான் கோவில்பட்டியில ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிர்றேன். 2011 இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த பதில் மிகச் சரியானதாக இருக்கும். என்னுடைய அனுபவபூர்வமாக ம். ம். 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுகிறது. ஆமா. 6 டூ 11 திமுக வந்து ஒரு ஆட்சியை வழங்குது. அந்த ஆட்சி பிடிக்காம தான் அதிமுகவுக்கு மக்கள் அதிகாரத்தை ஆமா. வழங்குகிறார்கள். எங்களுடைய சொந்த தொகுதியான நான் இருக்கக்கூடிய கோயில்பட்டி தொகுதியில, அங்க வந்து கடம்பூர் இளைய ஜமீன் மாணிக்கராஜா தான் அம்மா சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்ன்னு போடுறாங்க. அவர் தான் ம். உறுப்பினராக வருவார், வேட்பாளராக வருவார் என்று நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். ம். வேட்பாளராக ம். அவர் தான் வருவார், உறுப்பினராக அவர் தான் வருவார் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது, ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியராக இருந்த அதே கடம்பூரைச் சேர்ந்த கோயில்பட்டிக்கு அருகில இருக்கக்கூடிய கடம்பூரைச் சேர்ந்த கடம்பூர் மாணிக்கராஜா ஜமீன் அவர்களை விட அந்த அந்தஸ்தில வந்து குறைவா இருக்கக்கூடிய ஒரு சாதாரண எளிய பள்ளி ஆசிரியரான கடம்பூர் ராஜ் அவர்கள் அங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ம். அம்மா அவங்களுக்கு சீட்டு குடுத்தாங்க. மக்கள் அவர ஏத்துக்கிட்டாங்க. முதல் முறை ஜெயிச்சவரு 2வது முறையும் 16லும் ஜெயிச்சாரு. ம். 16ல அவர் அமைச்சராக இருந்தார். ம். ம். இந்த 2 முறையும் முடிச்சு 3வது ரொம்ப முக்கியமானது 2021ல கடம்பூர் ராஜு அவர்கள் அமமுகவோட டிடிவி எதிர்த்து போட்டியிட்டார். ம். டிடிவி அமமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர். ம். ம். தமிழகம் அறிந்த ஒரு ஆளுமை. ம். ஆனா 10 ஆண்டுகள் அங்க எம்எல்ஏவா அமைச்சரா 5 ஆண்டுகளாவும் இருந்த கடம்பூர் ராஜு வந்து இன்றைக்கு கோயில்பட்டியில் ஜெயித்து 3வது முறையாக எம்எல்ஏவா ஜெயிச்சார்ன்னா, ம். அவர் புதியவராக இருக்கும்பொழுதும் ஜெயித்தார். வெறும் 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்தவர் அமைச்சராக இருக்கும்போது ஜெயிச்சார். ம். பெரிய டிடிவி தினகரனை எதிர்த்து ஜெயிச்சார் அப்படின்னா, இது நான் கண்ணுக்கு தெரிந்த இல்ல உதாரணத்த அதான் சொல்றேன். நீங்க சொல்றது வந்து ஒரு தப்பான உதாரணம் நான் சொல்றேன். இல்ல. இல்ல, இல்ல ஒரு நிமிஷம். இப்போ கடம்பூர் ராஜு முதல் முறை ஜெயிச்சது, 2ஆம் முறை ஜெயிச்சது, 3ஆம் முறை ஜெயிச்சது வந்து அவர் தனி நபர் கிடையாது. அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்டமைப்பு அவருக்கு வந்து சப்போர்ட்டா இருந்துச்சு. ம். அதனால தான் அந்த எளிய பின்புலத்துல இருந்து வர்றவங்களால ஜெயிக்க முடியுது. அப்படி ஒரு கட்டமைப்பு இல்ல, இல்லன்னா, இல்ல. அது டிவிகே எளிய ஆட்கள் இல்ல, பெரிய ஆட்கள நிறுத்தினாலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு தான் பலரும் சொல்றாங்க. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்டமைப்பு வலுவாக இருக்கிறது. ஒவ்வொரு
கழக மாவட்டத்திலும் 26லிருந்து 29 அணிகள் இப்போ வந்து புதுசு புதுசா அணிகளை நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். மகளிர் அணி, இளைஞர் அணி, தகவல் தொழில்நுட்ப அணியிலிருந்து ஆரம்பிச்சு ம். பல்வேறு அணிகள் பொறுப்பாளர்கள் போடுறோம். அணிகள் நகரம், ஒன்றியம், கிளை, கழகம், வார்டு போக பூத் கமிட்டியை நாங்கள் போட்டுக்கிறோம். அந்த பூத் கமிட்டிக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். எப்படி மக்களை சந்திக்கணும். இப்ப எஸ்ஐஆர் ஃபார்ம பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு திமுக தான் 90% விண்ணப்பங்களை அவர்கள் கையாண்டார்கள். ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கும்போது அவர்கள் தான் அந்த தேர்தல் ஆ ஆணையத்தில அந்த அங்கீகரிக்கப்பட்ட அலுவலர்களோடு இணைந்து அவர்கள் வேலையும் இவங்க எடுத்து பண்ணாங்க. சில இடங்கள்ல அதிமுகவும் செஞ்சது. ம். இந்த இடத்துல அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்தாலும், புதிய கட்சியாக இருந்தாலும், தமிழக வெற்றிக் கழகம் எங்களுடைய புள்ளிவிவரத்தின்படி 10% எஸ்ஐஆர் விண்ணப்ப படிவங்களை நாங்கள் மக்களிடத்திலே வந்து அவர்கள் வாக்காளர்களுக்கு நிரப்புவதற்கு உதவி புரிந்து களத்தில நின்றுகிறோம். ம். பல இடங்கள்ல வந்து இந்த வாக்காளர் வாக்கு சாவடி மையங்கள்ல புதிய உறுப்பினர்கள் சேர்க்கின்ற பொழுது அந்த ப்ராசஸ் நடக்கும்போதெல்லாம் நாங்க அந்த களத்துல நின்றுக்கிறோம். எனவே கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகளால வந்து எங்களை பலவீனப்படுத்துவதற்கு ஒரு எண்ணத்தை உருவாக்குறதில்ல ஒழிய, ம். எங்கள் கட்சி வலுவான கட்டமைப்போடு இருக்கிறது. மக்கள்கிட்ட வந்து ஒரு எண்ணம் இருக்குதுல்ல, எங்களுக்கு வாக்களிக்கணும். அந்த எண்ணத்தை வாக்குகளாக மாற்றுவதற்கு தேவையான களப்பணி செய்யக்கூடிய அளவிற்கு எங்கள் கட்சி வலுவாக இருக்கிறது. பொறுப்பாளர்கள் திறன்மிக்கவர்களாக இருக்கிறார்கள். ஓகே. அந்த அப்புறம் அந்த அந்த திறன்மிக்க இளைஞர் படைக்கு ஐயா செங்கோட்டையன் போன்ற அனுபவம் மிக்கவர்கள் வழிகாட்டுவதற்கும் எங்களுக்கு இருக்கிறார்கள். அதனால தமிழக வெற்றிக் கழகம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதில் எந்த மாற்று இல்ல கருத்தும் அப்புறம் கிடையாது. ஏன் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் இந்த நிர்வாகிகள் நியமனம் தொடர்பா பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இப்ப கூட தூத்துக்குடியில ஒரு பெண் மாவட்ட செயலாளரா இல்ல மாவட்ட செயலாளர் பதவிக்கு சண்டை போடுறாங்களான்னு தெரியல. ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. எதனால இந்த மாதிரியான விஷயங்கள் ரிப்பீட்டடா நடக்குது? இல்ல அதாவது யாருக்கு எப்பொழுது எந்த பதவியை கொடுக்க வேண்டும் என்பது தலைவருக்கு தெரியும். ம். அது ம். வந்து தலைவருடைய முடிவு. தலைவரின் முடிவு விமர்சனம் செய்வதற்கு இங்க யாருக்கும் வந்து நாங்க யாரும் அத விரும்புறதில்ல. தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வந்து செயல்படுகிறோம். ஆசை இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம், அவர்கள் உரிமையும் கூட. அது அந்த யாருடைய எண்ணத்திற்கும் நம்ம வந்து குறுக்க நிக்க முடியாது. நான் வேலை செய்துக்கிறேன், எனக்கு வந்து பொறுப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது அவர்களுடைய உரிமை. ஆனா தலைமை யாரை வேண்டுமானாலும் அந்த பொறுப்பை நியமிப்பதற்கு தலைவருக்கு முழு அதிகாரம் இருக்குது. இப்ப கூட நடந்து முடிந்த ஆலோசனை கூட்டத்தில ம். ம். அ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினோம். தலைவர் அன்னைக்கு அவருடைய உத்தரவின் பேர்ல பொதுச்செயலாளர் உள்ளிட்ட ஐயா கே.எஸ். உள்ளிட்ட ம். எங்களுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச்செயலாளர், அதே மாரி கொள்கை பரப்பு பொதுச்செயலாளர் எல்லாம் சேர்ந்து அங்க நடத்தினோம். அதிலேயே தெளிவா சொன்னாங்க. வேட்பாளர் இவர்தான் அந்த அந்த எண்ணம் வந்து யாருக்கும் வந்து எப்பவுமே வந்துறக்கூடாது. சட்டமன்ற தொகுதிக்கு விருப்ப மனு கொடுங்க. அது ஒரு குறிப்பிட்ட நாள் அறிவிப்போம். ஆனா வேட்பாளர் யாருங்கிறத மாவட்ட செயலாளர்கள் நம்ம தான் நினைச்சிராதீங்க. தலைமை சுட்டிக்காட்டுகிற தலைவர் வந்து நியமிக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களுக்கு வெற்றி பெறச் செய்ய வேண்டியது மாவட்ட செயலர் பொறுப்புன்னு சொன்னாங்க. அதனால அது எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப எனக்கு இந்த பதவி வழங்குறது அப்படி நான் கேட்கல. தலைவர் பார்த்து சம்பத்குமாருக்கு இந்த பதவி சரியா இருக்கும்னு சொல்றாரு. ராஜ்மோகன் சார் வந்து கொள்கை பரப்பு செயலரா இருந்தாரு. இன்னைக்கு துணை பொதுச் செயலரா இருக்காரு. அவருடைய பணி அப்படி. ம். ம். அதே மாரி புதிதாக எங்கள் கட்சியில அதிமுகவிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய மருத்துவர் ஸ்ரீதர், ஒரு மூத்த அரசியல்வாதி. வால்பாறை தொகுதியில 91, 96 அதிமுகவுல வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரு. மருத்துவத்திலேயே ஆய்வு பட்டம் பிஹெச்டி முடித்தவர். ம். ம். அவரு வந்து பல்வேறு அதிமுகவிலிருந்து வெளியே வந்துட்டாரு. வெளியே ம். வந்து பல்வேறு சமூக முன்னேற்றத்துக்கான செயல்பாடு இருக்கும் பொழுது, அவர நம்ம வந்து கட்சிக்குள்ள வரோம். அவர துணை பொதுச் செயலர் ஆக்கியிருக்கிறாங்க. பெண்களை துணை பொதுச் செயலர் ஆக்குறாங்க. அப்ப யார் எந்த பதவிக்கு வர வேண்டும் என்பது, யார் வேட்பாளராக வர வேண்டும் என்பது தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு. தலைவரின் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பான கட்டமைப்பு இருக்கிறது. அது எல்லாருக்கும் அது இல்ல கட்சியில வந்து யாருக்கு அவருடைய உழைப்புக்கு ஏற்றாற் போல அங்கீகாரத்தை தலைவர் தருவதற்கு எப்பொழுதும் தயங்கியதே கிடையாது. அவர் வந்து அவரு கொஞ்சம் கூட வந்து யோசிச்சதே கிடையாது. சரியான நபர் என்று சொன்னால் அவர்களை கட்சியில் இணைத்துக் கொள்வார். உரிய பொறுப்பை இல்ல கொடுப்பார். கட்சி நிர்வாகிகள் பதவி நியமனத்துக்கெல்லாம் புஷி ஆனந்த் வந்து பணம் கேட்கிறதா ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வருது. அதுக்கு ஏன் ஒரு முடிவே வர மாட்டேங்குது? ரொம்ப ஒரு அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டா தான் பார்க்குறேன். ஏன்னா, ஐயா பொதுச்செயலர் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்வையே எங்களுடைய தலைவருக்காக ஒப்படைத்ததாக தான் சொல்லுவேன். அவர் வந்து அவருடைய பணிகளை அருகிலிருந்து நான் பார்த்தவன். ம். தலைவர் இடுகின்ற கட்டளையை ஏற்று அதை செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். தலைவருடைய கண் அசைவு கூட இவர் தான் சொல்லுவங்க தெரியக்கூடிய அளவிற்கு அவரோட பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பயணித்தவர். இன்னைக்கும் அவர் எவ்வளவு பேர் புதுசா வந்தாலும் உழைத்தவனுக்குத்தான் பதவி. விஜய் மக்கள் இயக்கத்தில் வந்தவர்கள் தான் மாவட்ட செயலாளர் இருக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுல தெளிவா இருப்பார். அவருடைய அந்த அர்ப்பணிப்பை, அவருடைய அயராத களப்பணியை, அவருடைய தலைவருக்காக செய்யக்கூடிய இந்த அற்புதமான களப்பணியை வந்து கொச்சைப்படுத்துவதற்கானது போன்ற ஒரு பொய் கட்டுக்கதைகள் வந்து சுமத்தப்படுவதை நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். ஏன்னா,
அவருடைய வாழ்வியே அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். வாழ்வியே கட்சிக்காக, தலைவருக்காக அவர் வந்து துறந்து அவருடைய சொந்த மாநிலமான புதுச்சேரியை விட்டுட்டு, இன்னைக்கு சென்னையிலேயே முழு நேரமாக தங்கியிருந்து, ஒவ்வொரு இரவும் அவர் எத்தனை மணிக்கு தூங்க போறார், காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறார் நாங்க அருகிலிருந்து பார்த்துக்கிறோம். ஓயாத உழைப்பாளி. ஒரு கூட்டத்த முடிச்ச உடனே நாங்கலாம் அடுத்தடுத்த வேலைக்கு போயிருவோம். ஆனா அங்கேயே இருந்து அந்த கூட்டம் நடத்துவதற்கு முன்பும், அந்த கூட்டம் நடத்திய பின்பும் தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகுந்த உறுதுணையாக எங்கள் தலைவர்களுடைய நம்பிக்கைக்குரியவராக இருக்கனால, இது போன்ற புனைவுகளை அவர் நம்ம மேலதான் கண்டுகொள்ள வேண்டாம். தொடர் விமர்சனங்கள் வந்தது. ஓகே, ரைட். இப்போ நெறைய பேர இப்போ கட்சியில சேர்க்கிற நடவடிக்கை நடக்குது. இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டு சேர்ந்திருக்காரு. இன்னொருத்தர் சத்யகுமார்னு ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. ஆ புதுசா ஆள் சேர்க்கணுங்கிறதுக்காக கிடைக்கிறவங்களெல்லாம் சேர்க்கிறீங்களா? ஏன்னா இப்ப சத்யகுமார்லாம் ஃபேர் ரைட் விங் மனநிலை உள்ளவர். அவர் பிஜேபியில ஆர்எஸ்எஸ் மனநிலை உள்ள ஆளு. அவரெல்லாம் கட்சியில சேர்த்தீங்கன்னா, இது கட்சியா இல்ல கூட்டாஞ்சோறு பொங்குற மாரியான ஒரு விஷயமான்ட்டு கொஸ்டின் வரும்ல. அதாவது மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை மட்டும் வைத்து நம்ம கட்சி நடத்த முடியாது. அவர்கள் வந்து எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கிறாங்க. அவர்கள் வந்து பல ஆண்டு காலமாக இன்னும் சொல்லப்போனா, விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பல அண்ணன்மார்கள் தங்களுடைய பெயர் பின்னாடி முன்னாடி விஜய்ன்னு சேர்த்துக்குவாங்க. இப்ப தஞ்சாவூர்ல சரவணன் ஒரு அண்ணன் இருக்காருன்னா, விஜய் சரவணன்னு சொல்லுவாங்க. மதுரையில வந்து அன்பன் ஒரு அண்ணன் இருக்காருன்னா, விஜய் அன்பன், விஜய் அன்பன் ஒரு பேரை மாத்திட்டாரு. அப்படி தலைவருக்காக வாழ்க்கையை ஒப்படைத்தவர்கள் வந்து இன்றைக்கு மாவட்ட செயலாளராக இருந்து எங்கள் கட்சியை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம். அதே மாரி விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அ ஆதரவாளர்களும் இன்னைக்கு கட்சிக்குள்ள வந்துட்டாங்க. ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு தொண்டர்களா மாறிட்டாங்க. ஆனால் இதை தாண்டி பொதுமக்களிடமிருந்து பல தரப்பிலிருந்தும், பல கட்சிகளிலிருந்து எங்கள் தலைவர் நோக்கி வந்துட்டு இருக்கும்போது, நம்ம இல்ல அவங்களுக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது. அதே மாரி பிரபலத்துவத்தை வைத்து மட்டும் எங்கள் கட்சிக்குள்ள ஒருத்தர் வரலாம்னு நெனச்சா, இன்னைக்கு எங்க கட்சியில நூற்றுக்கணக்கான பேர் வந்திருப்பாங்க. எத்தனையோ திரை பிரபலங்கள் வெளிப்படையாக அறிவித்தார்கள். தலைவர் அவர்களை ஏற்றுக்கொள்ளல. கட்சியை வளர்க்கணும். கட்சியுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கட்சியினுடைய மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளையும், நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய செயல் திட்டங்களையும் ஏற்றுக்கொண்டு, தலைவருக்கு விசுவாசமாக இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இங்கு வருபவர்களுக்கு இடம் உண்டு. அது எங்கள் தலைவர் கனிவோடு பரிசீலிப்பார். இல்ல அப்ப ஆனா டிவிக்கே கொள்கையில தெளிவா தான் இருக்கிறாங்க. எங்களுடைய எதிர்பார்ப்புகளோடு இங்கு வந்தா இடம் இல்ல. நான் கண்ணால பார்த்துக்கிறேன். 2 வருஷம் நான் கட்சியில தொடர்ந்து பயணிக்கிறேன். நான் எப்போ பனையூருக்கு இங்க தலைமைச் செயலகத்துக்கு வந்தாலும் பல்வேறு பிரபலங்கள் வந்ததுண்டு. பல கட்சி சேர்ந்தவர்கள் வந்து இன்னைக்கு திமுகவில் இருந்து கூட மறைமுகமாக எங்களெல்லாம் தொடர்பு கொண்டது உண்டு. என்ன அளவிலுமே நிறைய பேர் வந்து உள்ள கூட்டு போங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நாங்க வந்து பரிசீலனை பண்ணல. யார் மக்களுக்கு நேர்மையாக இருப்பார்கள்? யார் எங்கள் தலைவருக்கு நேர்மையாக இருப்பார்கள்? யார் எங்கள் கட்சி கொள்கைகளை புரிந்து வைத்திருக்கிறார்கள்? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தாடி பாலாஜிங்கிற ஒரு சினிமா நடிகர்லாம் எங்களுடைய தலைவருடைய நண்பர். ரொம்ப நாள் உள்ள வரணும்னாரு. அந்த பிரபலமான ஆளுங்களுக்காக உடனே சேர்க்கல. இன்னைக்கு நாங்க காத்திருக்க சொன்னோம். பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து புதுச்சேரியில உள்ள புதுசா ஆரம்பிச்ச கட்சியில போய் ஜாயின் பண்ணிக்கிறாருன்னா, அப்ப ஏன் அவர சேர்க்கலங்கிறது இப்ப புரிஞ்சிருக்கும். 2வது ஒரு பிரபலத்தை கொண்டு வந்து தான் நாங்க பிரபலமாக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எங்க தலைவருக்கு மேல ஒரு பிரபலம் இருக்காங்களா? இல்ல அவர் முன்வைக்கிற கொள்கைகளை விட ஒரு பிரபலமான கொள்கை இருக்க போது, இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் ஏற்கனவே வந்து கட்சிக்குள்ள வந்ததுனால தான் பிரபலமாகுறோம். இன்றைக்கு எங்கேயோ வந்து ஒரு தென் மாவட்டங்கள்ல கடைக்கோடி கிராமத்தில இருக்கக்கூடிய ஒரு நான் வந்து இன்னைக்கு ஊடகத்தில வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னா, என் கட்சியால தான் இது கிடைக்குது. எங்க தமிழக வெற்றி கழகத்தின் மூலமா தான் நாங்க பிரபலமாகுறோமே ஒழிய, பிரபலங்களால் தமிழக வெற்றி கழகம் வந்து வளரணும் கிடையாது. கட்சி கொள்கைகளை புரிந்து கொண்டு, தலைவரை வந்து தலைவருக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருப்பவர்கள் இந்த கட்சியில் நீடிப்பார்கள். தவேக சார்புல ஆட்சியிலயும் பங்கு அப்படிங்கிற விஷயத்த அனௌன்ஸ் பண்ணியும் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல. இப்ப சப்போஸ் கூட்டணிக்கு எந்த கட்சிகளும் வரலன்னா, தவேகவோட வியூகம் எப்படி இருக்கும்? தனிச்சு களம் காண்கிறதுக்கு தயாரா? இல்ல அதிமுக கூட்டணியை நோக்கி நகர வேண்டிய கட்டாயம் வருமா? இல்ல மிக தெளிவாகவே ஒவ்வொரு முறையும் நாங்கள் கூறுறோம். எங்க தலைவரும் சொல்றாரு. செயற்குழு தீர்மானத்திலேயே நாங்கள் அதிமுகவோடு இல்ல. வேற முக்கியமான பாஜக, திமுக, அதிமுக இந்த 3மே நாங்க சமமா வச்சு பார்க்குறோம். ஏன்னா கொள்கை எதிரி பாஜக, அரசு எதிரி திமுக. ஆனா அதிமுக என்பது வந்து நாங்கள் ஒரு ஜனநாயக சக்தியாக பார்த்தது உண்டு. ஏன்னா அவர்கள் ஆட்சியில் இல்ல, அதிகாரத்தில இல்ல. நாம் தமிழர், பாமக இவர்கள் எல்லாம் வந்து ஜனநாயக சக்திகள் ஒரு ஆட்சியில உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு எதிராக நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு ஊழல்வாத ஒரு லஞ்சம் தலை தூங்கக்கூடிய குற்றச்செயல்கள் அதிகமாக இந்த மாநிலத்தை மாற்றி வைத்திருக்கிற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதில் நாங்கள் எல்லாத்தையும் சமமாக தான் பார்த்தோம். ஆனால் தேர்தல் என்று வருகின்ற பொழுது நாங்கள் வந்து தனித்தனியா ஒவ்வொரு முனை போட்டியாக வரும் பொழுது, அதிமுகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் பாஜக இருப்பதால் அங்கேயும் கிடையாது. எங்கள் தலைவரை முதல்வராக வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு வருவதோடு கூட்டணி என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். யாரும் வரல அப்படிலாம் சொல்ல முடியாது. பல பேர் வருவார்கள் என்று தான் நாங்க சொல்றோம். ஆனா அது வந்து அதற்கான காலம் கனியும். பல கட்சியைச் சேர்ந்தவர்களும் எங்கள் தலைவருக்கு தூது விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல பேர் நேரடியாகவும், மறைமுகமாகவும் அதை பேசுகிறார்கள். ஆனால் நாங்கள் கட்சி ஆரம்பித்தது எங்கள் தலைவரை முதல்வராக்குவதற்கு. திமுகவை 2026ஓடு அவர்களை வந்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றி, தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் அமர வேண்டும். அந்த அதிகாரத்தின் மூலமாக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அதனால எந்த இடத்திலயும்
நாங்கள் யாரோடையும் கூட்டணி வந்து பெரிய கட்சிகளோட கூட்டணி வைக்கணும் அப்படின்லாம் எங்களுக்கு அந்த அவசியம் கிடையாது. நாங்களே பெரிய கட்சி தான். அதனால் எங்களையும் ஏற்றுக்கொண்டு பலர் வருவார்கள். எங்கள் தலைவரை ஏற்றுக்கொண்டு வருவார்கள். எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வருவார்கள். அப்படி வருபவர்களுக்கு நாங்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை முதல் மாநாட்டில் எங்கள் தலைவர் தெரிவித்திருக்கிறார். நீங்களே சொன்னீங்க, பதவிகளுக்கு இங்கே போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லி. தமிழக வெற்றிக் கழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் வேட்புமனு நாளைக்கு வந்து விருப்ப மனு கொடுக்கணும்னு சொல்லவும் தான் அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே 234 சட்டமன்ற தொகுதியிலும் தொகுதிக்கு 10 பேர் வந்து அந்த தொகுதி அளவில் பிரபலமான அந்த தேர்தல் செலவுகளை சந்திக்கக்கூடிய அளவிற்கு வந்து பொருளாதார பலம் படைத்தவர்களாக பல ஆண்டு காலம் விஜய் மக்கள் இயக்கத்தோடு பயணித்தவர்கள் பலர் இங்கே இருக்கிறாங்க. அதனால் தனித்து போட்டியிடக்கூடிய ஆற்றல் எங்கள் தலைவருக்கு இருக்கிறது. எங்கள் தலைவருடைய முகத்திற்காகவும் நாங்கள் முன்வைத்த கொள்கைகளுக்காகவும் எங்கள் உழைப்பிற்காகவும் நிச்சயமாக எங்களால் தனித்து நின்று வெற்றி பெற முடியும். நான் தான் சொன்னேன் இல்லையா, 120 சீட் என்பது குறைந்தபட்சம் எங்களால் பெற முடியும், குறைந்தபட்சம். அதே நேரத்தில் கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளை நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்ல எங்கள் தலைவர் சொல்லலை, வந்தவர்களை நாங்கள் அன்போடு அரவணைப்போம் என்று தான் சொல்கிறார். அப்படி வரக்கூடிய கட்சிகளுக்கு உரிய முறையில் 2026 தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற வரலாற்றில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சியை கொடுப்பதற்கும் தமிழக வெற்றிக் கழகம் தயாராக இருக்கிறது. இதுவரைக்கும் ஒன்றிய அரசில் மட்டும் பதவியை வைத்து அந்த பதவி சுகத்தை அணிவித்துக் கொண்டிருந்த, அதிகாரத்தை சுவைத்துக் கொண்டிருந்த திமுக, அதிமுக தாங்கள் மாநிலத்தில் ஆட்சி அமைக்கின்ற பொழுது அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வந்து அவங்க தயாராக இல்லை. இதை பல கட்சிகள் இன்றைக்கு வரவேற்றிருக்கிறாங்க. அவர்கள் வந்து தொடர்ந்து அவர்கள் கட்சிக்குள்ளேயும் பேசி முடிவெடுத்துட்டு இருக்கிறாங்க. நல்லது நடக்கும் என்று நம்புவோம். நிச்சயமாக நல்லதே நடக்கும். தமிழ்நாட்டில் 2026 ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம், ஒரு அரசியல் மறுமலர்ச்சி ஏற்படும். ஓகே சார். தேவைக்க செயல்பாடு குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி. நன்றி சார்.